இந்தியாவின் பெருவர்த்தக நகரமான மும்பையின் காவல் ஆணையராக பணிபுரிந்தவர். குடியரசுத் தலைவர் அவர்களிடமிருந்து 1993ஆம் ஆண்டின் மெச்சத்தகுந்த பணிகளுக்கான பதக்கம், 1998ஆம் ஆண்டின் நாட்டின் உள் பாதுகாப்பு பதக்கம், 2006ஆம் ஆண்டின் சிறந்த சேவைக்கான பதக்கம் ஆகியவற்றை பெற்றுள்ளார். மேலும் புத்தக உலகில் மிகச்சிறப்பாக அதிக அளவில் விற்பனையாகும் சாணக்கியா என்ற புத்தகத்தின் இணை ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ள திரு சிவானந்தன் IPS அவர்களை இன்முகத்துடன் அழைக்கின்றோம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்பார்கள். எனக்கு செந்தமிழ் நாப்பழக்கம் விட்டுவிட்டது. அதனால் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை கூறி நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை ஆங்கிலத்தில் சொல்ல உங்கள் அனுமதி கோருகிறேன். நேற்று இரவு நடந்த விருந்தில் திரு கலியமூர்த்தி அவர்களுடன் நான் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டேன். தமிழில் பேசுவது நீங்கள், ஆங்கிலத்தில் பேசுவது நான். இது ஒரு அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவர் தமிழ்ல அவ்வளவு அழகா பேசினாரு. அவருடைய தமிழுக்கு நான் அடிமையானேன், அவருடைய ரசிகன் நான். இங்கே போட்டிருக்கிற பிகஸ்ட் விசிறி போல நானும் அவருக்கு ஒரு விசிறி. அதனால் அவர் தமிழில் அருமையான கருத்துக்களை கூறி சென்று விட்டதால் நான் ஆங்கிலத்தில் உரையாட நீங்கள் அனுமதி தர வேண்டும். At the outset, I would like to thank all the organizers, particularly Tirumadi Malarvizhi, Thiru Ratna Sabapati, SM Krishna Institutions, அதே மாதிரி Global Kongu Foundation and all the organizers of that, associated with that, திரு கலியமூர்த்தி அவர்கள், திரு நவீன் அவர்கள் மற்றும் திரு விஜயகுமார், இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அவர்களுடைய உதவியாளர்கள், அதே மாதிரி இங்கே கூடியிருக்கும் அனைத்து all the students and their parents who have assembled here at the outset, I thank all these people for having given me this opportunity. 50 நிமிஷத்துல நான் ஒரு 163 ஸ்லைட் பண்ணி கொண்டு வந்தேன். 180 பண்ண அது 23 கம்மி பண்ணியிருக்கேன் நான். அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போனா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். In the last 5 years, we have done so much of science and management improvements and innovations and inventions. What we have done in the last 5 years surpasses all the inventions we have done in the last 500 years. Because of this fast development and because of this progress we have made, we have lost touch with the neighbors, parents and திரு கலியமூர்த்தி அவர்கள் அழகாக சொன்னார்கள், நம்முடைய கம்யூனிகேஷனே இல்லை. So 2016ல நம்ம பார்த்தா ஒரு லிப்ட்ல போகல, இல்ல பஸ்ல போகல, இல்ல ட்ரெயின்ல போகல, நான் கீனா அப்சர்வ் பண்ணா கூட எல்லாரும் பக்கத்துல இருக்கிற யாரையும் பார்க்கறது இல்ல, காலுக்கடியில ஒரு பாம்பு இருந்தா கூட அதை பார்க்கறது இல்ல. ஆனா ஸ்கிரீன் மேல கண்ணு மாத்திரம் போகிறதே இல்ல. They are glued to the handset. Whereas 1916 இல்ல even 1974ல நான் இங்க பக்கத்து காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தப்போ கூட நாங்க படிச்ச மேக்ஸிமம் நியூஸ் பேப்பர் ஆர் சம்திங், பட் we were in touch with the people.
So every youngster இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு வாலிபனும் வாலிபியும் சொல்றாங்க, இன்றைக்கு காலையில நான் உலகத்தையே நான் வெற்றி வீழ்வேன், நான் வெற்றி கொள்வேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கொஞ்சம் செல்போன் ஜாஸ்தி யூஸ் பண்ணதுனால ஜாஸ்தியா தூங்கிட்டேன். நான் நாளைக்கு அதே வேலையை ட்ரை பண்ண போறேன். That is the modern youth thinking about it. 41.5% of the Indian youth wants to be happy. என்ன பண்ணி ஹாப்பியா இருப்பீன்னு நினைக்கிறீங்களோ அது வேற விஷயம். ஆனால் 30% of the children they want to be rich like Sundar Pichai. So நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம I will go to the given topic. வலைத்தளத்துல என்னெல்லாம் குற்றங்கள் நடக்குதோ அதுக்கெல்லாம். So in the near future, this is the most dangerous criminal you will ever face. Facebookல நீங்க லைக் பண்ணல, டிஸ்லைக் பண்ணல, காதல்ல விழுந்து அப்புறம் அது தற்கொலை வரைக்கும் போறது எல்லாமே it is because of this. It is a faceless criminal who is going to rule this world, and every youngster who is 5 years, 10 years, 50, 12 years old can bring down a government from his basement parking lot. He can steal money without touching the crime scene. Bangladeshல ரிசர்வ் பேங்க்ல $81 million திருடினவங்க எல்லாம் அங்க பங்களாதேஷுக்கு போகவே இல்லை, வேற இடத்துல இருந்தே பண்ணாங்க. They can control and crash your latest car because it is computerized. They can rob a bank of billions of dollars in minutes. பங்களாதேஷ்ல கொஞ்சம் 3 மாசம் ஆச்சு. They can shut down power grids or nuclear plants, assume the identity of billions of victims. That is, Aadhaar card crack panna, billions of victims will become victims. They can change your medical history and see that wrong medicine is administered to you, and one could do a computer murder. Insulin pump நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை ஒரே இதுல நான் ரிமோட் கண்ட்ரோல்ல இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுனா that is a computerized murder, cyber murder. It cannot be detected. They can assume the identity. They can murder a person by changing the medical records because they can crack into a hospital thing. 2019ல இன்டர்நெட்ல ஒரு நிமிஷத்துல எவ்வளவு ஆக்டிவிட்டீஸ் நடக்குது நீங்க அங்கிருந்து பார்க்க முடியாது because it's a little dull. நீங்க பாத்தீங்கன்னா கூகுள்ல 3.8 million search queries are done. Facebook ஒரு நிமிஷத்துல 1 minuteல Facebookல 1 million logins are taking place. 18.1 million texts are sent, SMS. அதே மாதிரி 188 million emails are sent. 1.4 million swipes are taking place, and 87,500 tweets are taking place. அதே மாதிரி number is staggering. It is mind boggling actually. People every 2 minutes they have to check their mobile because they are worried that they will be left behind in the fast changing world. உலகம் உங்களை விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிருங்கிற மாதிரி நம்ம ஒரு நிமிஷமும் அதை செக் பண்ணிட்டே இருக்கிறோம். இட்ஸ் a disease. Actually, youngsters are developing horns னு சொல்லி ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியால நியூஸ் இருக்கு. நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு காட்டுறேன். மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய அறிவுரை இதுதான். இது எல்லாமே உங்க சைபர் கிரைம்ல you can become a victim. மொபைல் ரீசார்ஜ் ஷாப் அப்படினா மொபைல் ரீசார்ஜ் பண்ண நீங்க எந்த கடையில கொடுத்தாலும் they can take all your identification and they can see that your mobile works for them. Debit card cloning, key logger, இதுக்கெல்லாம் explanation இருக்கு பின்னாடி நான் சொல்றேன். Key logger, SMS spoofing, call spoofing, ransomware, cyber stalking, picture morphing, profile hacking, online games, job call letter, deep fakes, dating website. அந்த திரு கலிமூர்த்தி சொன்னாரே ஜிந்தால் யூனிவர்சிட்டியில நடந்தது அதேதான். டேட்டிங் வெப்சைட், கேமரா ஹேக்கிங், சோஷியல் ட்ராலிங், these are all crimes to which the young generation is becoming fast indebted, connected. They become slaves of that. Mobile rechargeல என்னாச்சுன்னு சொன்னேன். The number is misused to call or text you and exploit your ignorance or even emotionally manipulate you. Debit card cloning na skimming happens when the pin is revealed to another person.
They can do it in 1000 voice. ATM ல போனீங்கன்னா நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, நீங்க அனுப்பி வச்சிருந்த அந்த பிரஸ் பண்ணன இது வந்து ஒரு தெர்மல் கேமரா அங்க போட்டிருந்தான்னா they can find out because of the heat left by the fingers will reveal எந்த பட்டனை நீங்க எப்ப பிரஸ் பண்ணீங்க. அந்த 4 டிஜிட் வந்து அப்படியே அவங்க வந்து கேமரால பிடிக்கலாம் நீங்க போனதுக்கு அப்புறம். Keylogger, malicious program that may be installed in the victim's computer for recording computer user keystrokes to steal passwords and other sensitive information. Adha vechittu they can do whatever crime they want. SMS shopping online has to be done keeping guidelines in mind, or else one can become a victim of phishing from fake websites and message spoofing from unscrupulous elements. Lot of victims are there. Call spoofing happens through apps that enable a person with criminal intent to change one's number and voice to impersonate another to defraud the receiver. இதுல முக்கியமான விஷயம் என்ன, யாருடைய வாய்ஸ் வேணாலும் அவங்க இம்பர்சனேட் பண்ணலாம். Your father, mother, brother, husband, wife, they can do that, and with that they can get you out of your safety and they can entrap you and do whatever is possible. Ransomware, உங்களுடைய டேட்டா கலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாய் தந்தையரை விட இந்த காலத்துல டேட்டா தான் ரொம்ப மகத்துவமான விஷயம். அதை வந்து they can encrypt it and see that you don't have access, and for decrypting it they can ask for money. That is ransomware. So that is another crime. Cyber stalking, நம்ம நடைமுறை வாழ்க்கையில நான் வந்து எல்லாரும் பின்னாடி வந்து டீஸ் பண்ணிட்டு போவாங்க, ஈவ் டீசிங் னு சொல்லுவாங்க. அது வந்து சைபர் ஸ்பேஸ்ல நடந்தா that is called cyber stalking. It's a crime now. You can register a case. Picture morphing, உங்க பிக்சர் நல்ல பிக்சரை எடுத்து அதை மார்ஃப் பண்ணி அப்புறம் த்ரெட்டன் பண்றது picture morphing. They can attach anybody's body to that with clothes or without clothes. Profile hacking, உங்க ப்ரொஃபைலை ஹேக் பண்ணி உங்களுக்கு எத்தனை தொல்லை கொடுக்க முடியுமோ அத்தனை தொல்லை கொடுக்கிறது வந்து ஆன்லைன் கேம்ஸ். இது நிறைய பேர் இளைஞர்கள்லாம் தற்கொலையே பண்ணிட்டாங்க. ப்ளூ வேல் ஒரு கேம் வந்தது, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அதுல இந்த டிவி you would have seen lot of Indian children have done blue whale game. Ultimately you have to either kill somebody or you have to commit suicide. That is online games. Job call letter from any Reserve Bank of India or any company, they can spoof that and they can fake these things and they can take away money. 28 லட்சம் 30 லட்சம் என்ன இருந்தாலும் அவங்க பண்றாங்க. Deep fakes, you can see it is faking. I'm sorry, I'm not able to show you this. இது வந்து யாருடைய பிக்சர் வேணாலும் எடுத்து யார் வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி டேட்டிங் வெப்சைட், அதுல வந்து டேட் பண்றேன்னு சொல்லிட்டு போய் then they can do all the other things. Camera hacking is another problem, and then social trolling, that is to download you completely, they can do that. This is that game I mentioned about. This is the blue whale game where ultimately the person kills herself or himself. And the next one, the latest one, is battlegrounds. This is another one. Here is the news item which came 2 days before. This is saying that horns are growing on young people's skulls. Next day இன்னொரு சயின்டிஸ்ட் இதை டினை பண்ணாரு, இன்னொரு நியூஸ்ல வந்தது. That's a different matter, but this has come because people are glued to their computer, they are glued to their mobile phones, their whole physical body is changing. In another 10-20 years we will look completely different. Beware of that. So இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன கன்க்ளூஷன்ஸ் னு சொல்லி பார்த்தா, you suffer from anxiety, depression, stress and other mental health issues. People who use excessive internet, mobile phones and others live in a fantasy world. Limiting the use of social media by the parents. Restrict login to twice daily. No internet after 10 p.m. இந்த மாதிரி டிசிப்ளினை வந்து வீட்ல தாய் தந்தையர் வளர்க்க வேண்டும். 3, sleeping issues, தூங்க முடியாம தவிக்கிறது, affects the eyelight. At the same time, other health issues, numerous sleep disorders, mental disturbance due to inadequate sleep. நிறைய CEOs last year இந்த ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணலையே செத்து போயிட்டாங்க. ஸ்ட்ரெஸ், the treadmill பண்ணலையே they fell down and died, not because of poor health but because of a
sleepless life called sleep apnea is the problem. Apnea, sleep apnea is the medical issue. Because of that, they have died. So, to talk about cyberbullying, stalking, and how to handle them and where to seek support, இது வந்து பேரண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியணும், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். Prevention is better than cure. Social isolation issues. To talk about indulging in alternative, more real world activities like hobbies, sports, social service, and spending time together, friends, physically in the real world is much more important. அதே மாதிரி lack of focus on productivity, realigning priorities and setting them right and ensuring that it is achieved. Unless you have a goal, you can't achieve anything else. FOMO syndrome, that is fear of being missed out. அடடா, நான் Facebookல போட்டிருக்கிற பிக்சர் அதை வந்து எத்தனை பேர் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்கன்னு மினிட் பார்த்துட்டே இருக்கிறாங்கல்ல, that is this fear of missing out. நான் ஒரு நிமிஷம் அந்த மொபைல்ல வந்து செக் பண்ணலன்னா அதாவது ஒரு பெரிய விஷயம் ஏதாவது நடந்துருமா, மூணாவது வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ணிருக்குமோ, அது எனக்கு தெரியலன்னா எப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல, that is fear of missing out. Seeking validation issues and privacy issues, sensitivity of data sharing. உங்க பிக்சரை நீங்க ஆன்லைன்ல போடுறதுக்கு முந்தி அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிறது வந்து நீங்க you should be aware about it. Duplicate identities and how to be careful not to fall prey for the predators. Last வந்து impact on relationship in all walks of life due to the excessive use of social media. So இதெல்லாம் next வந்து same internetல என்னது, whatever I have shown is nothing but this. You cannot monitor a matter unless you know about it. So you should know what it is. So you should know what is happening in the world. That's why I've told you all these things. So first you identify and the problem என்னங்கறத அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். இரண்டாவது வந்து protect your children and their other issues. Detect actual what is the problem on their issues. இதுக்கு வந்து நான் உங்களுக்கு அட்வைஸ் என்னன்னா, there is a internet app in which you can check what the sites your children have visited and you should keep monitoring what they have been doing it. It is very easy and you can download that app and you have to respond to that appropriately, not inappropriately, and then you have to recover from whatever the problems that has been created. So, Facebook generation is much more lonelier than even the elderly. என்ன மாதிரி 68 வயசு ஆனவங்க தான் தனியா லோன்லியா இருக்காங்கன்னு இல்ல. There are 15-year-old, 16-year-old people who are very, very lonely. ஒரு பார்ட்டிக்கு போய் அந்த பையன் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு ஒரு மல்டி பில்லியனர்ஸ் டாட்டர் came home at 1 o'clock and jumped from 16th floor. I'll show you the picture later. That lonely she can't even share the problem with anybody. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் நாம கொடுக்கலாம். Researcher found those who have more online only friends feel more isolated. So பக்கத்து வீட்ல யார் இருக்காங்கன்னு நம்ம பார்க்காம நம்ம Facebookலயே பார்த்துட்டு இருக்கோம். Interesting facts are this. Monthly active users are 800 million internet. Daily active users are 500 million. This was founded in the year 2010. It is growing rapidly. Photo updates daily, 95 million people do. Stories daily, 250 million people do. And this is the third biggest time waster. 1.5 billion people use these activities. And then 5 billion people use YouTube. And 40 million people are visiting at an average length of time. And this is the number 2 in the ranking given in the internet world. Twitter has 4.3 crore users who are above 18 years old in India. That is nearly 1 in 20 voters in the nation. They are addicted to that. Digital around the world in 2019 is total population is 7 billion. Unique mobile users are 5 billion people. Billion, I am talking about billion and not million. And internet users are 4.388 billion people. And active social media users are 3.4 billion people. And mobile social media users are 3.2 billion people. Imagine how rapidly these things has grown.
online presence of kids. Kids means small children. As per an Internet and Mobile Association of India survey undertaken in 35 cities, about 28 million out of 400 million Internet users are school kids. 43% of kids active on social media claimed they witnessed cruel behavior on social network. அவங்களுடைய மனம் எப்படி சேஞ்ச் ஆகணும் நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கலாம். 52% of the kids indicated that they had themselves bullied people over social media. இதுல வந்து main problem என்னன்னா you can't identify the criminal. This is cocaine, my dear friends. This is very normal in the big cities. But it is also normal in cities like Coimbatore or Pollachi or Udumalapettai. It is available in different forms. Be careful about the change in behavior of your children. And this is all too much of statistics. So I'll speak about this again for a minute. This is this. Nachi. We have gone back. Can we? Internet radicalization is what I wanted to show you. This is the one. This is internet radicalization. Sri Lanka நடந்த அந்த சர்ச் பாம்ல அந்த பாம் எடுத்துட்டு போன பசங்கள்லாம் they are all youngsters. They belong to one of the most possible richest families in Sri Lanka, and they have been brainwashed by the internet. The identification of a radicalized boy is done through internet. ISIS is having millions of sites and millions of internet connections to them, so that they can identify boys and girls and make them do that. நான் உங்களுக்கு ஒரு இந்த சமயத்துல என்ன சொல்ல விரும்புறேன்னா, அங்க நடந்த அதே மாதிரி பாம்பிங் சவுத் இந்தியால தமிழ்நாட்டிலையும் கேரளாலயும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் have warned, and all our government and the police are actively looking at that. So please beware of the activities, change in behavior. பயங்கரவாதம் அப்படின்னு சொன்னாங்க. Easter Sunday blocks, this is a Sri Lankan thing, done by an internet recruited young boys, brothers from a rich family. That is what I want to say. So the IS claims Sri Lanka attack, but now people are saying IS did not know, somebody else has done. பாருங்க 321 பேர் dead. Most bombers were highly educated and very very young people. One studied in the UK and did his post graduation in Australia, and one among other 9 bombers. This is the church in which the bombing was done. PhD scholar from Kashmir joins Hizbul, Burhan Wani. I'll show you his picture. Avangala educated boys. And Halloween night, terror rides back into New York in a truck driven by a young man. That's why I'm showing you this. 58 dead, 500 injured in Las Vegas. From a hotel room, a man used 22 guns, modified guns, and killed this many. So 13 attacks in UK and other places. India is the third worst hit by terror in 2016. It's a US report, and these are the various other examples I have taken from the other countries. So we will save the time and then we will go ahead. இது Dhaka, Bangladeshல நடந்த bomb blast. These young boys are all educated. They are from rich families, and they have willfully participated in this bombing, and they have no remorse at all. They never felt bad that they have killed so many people. Recite the Quran or die. 20 hostages killed. அதேதான் டாக்கால நடந்த அதே விஷயம். இது காஷ்மீர். In less than a year, forces killed Burhan Wani's successor too. That means அந்த புர்ஹான் வாணி கூட இருந்த 10 பேருடைய போட்டோகிராஃப்ல இருந்த எல்லாருமே, this is புர்ஹான் வாணி, அவனை என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் stone throwing incidents have increased in thousands, multifold it has increased, and that is going on even now. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிக்சர்ல அந்த புர்ஹான் வாணி இருக்கான் இல்லையா, இந்த நடுவில் இருக்கிற புர்ஹான் வாணி, இந்த this boy மத்த எல்லாருமே அதுக்கு அப்புறம் சேஸ் பண்ணி they have been eliminated, but still people are joining Hizbul. They know very well death is the punishment, but still they are joining. In the picture இருக்கிற எல்லாருமே, all of them have been eliminated now, but still it is happening because of the internet and the influence.
இந்த 4 பசங்களும் எங்க பாம்பேல இருந்து ISISல வேலை பண்ண சிரியாக்கு போனாங்க. ஒரு பையன் திரும்பி வந்துட்டான், ஒரு பையன் இறந்து போயிட்டான், 2 பேர் இன்னும் அங்கதான் இருக்காங்க, ட்ரேஸ் பண்ண முடியாம. அதே மாதிரி இங்கேயும் கேரளா இங்கிருந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி அங்க போறதுக்கு பார்த்தாங்க. அங்க போய் ஃபைட்டிங் விட்டிங் எல்லாம் ஒண்ணு கொடுக்கல, they were given menial jobs. So இது வந்து நீங்க இந்த குழந்தைகளை வந்து நீங்க பார்க்கணும். That's why I said find out what kind of sites they are visiting on internet. இதுல வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி அப்புறம் மிலிட்டன்சி. புல்வாமா அட்டாக் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்தது, 40 CRP. அது அந்த வண்டி ஓட்டிட்டு போய் பாம் லோடட் கார் ஓட்டிட்டு போனது இஸ் a youngster, a teenager, 19-year-old boy. That is why I am insisting that you please check what your children are doing. This is the boy who drove this vehicle and see how he has been radicalized and killed himself and killed 40 people. It is absolutely frightening. This is the Uri attack. 19 people were killed. These are the Naga militants. There are 35 to 40 militant groups in Northeast. All of them are armed from China and Myanmar and other countries. People are getting attracted. Young people are getting attracted to militancy. Adha kaatradhukku na ungalku indha picture kaatren. Look at the arms and ammunition they have, and these are all not the army and police personnel. These are all young people attracted by the internet. So this is how those boys look, and we have to be careful about the South Indian states also. Naxalism, அந்த ஏரியால நான் 3 வருஷம் DIG வேலை பண்ணியிருக்கிறேன். கடிச்சிரோலின்னு பேரு. அதுல இந்த மாதிரி all uneducated young boys ஒரு 1500 rupeesக்கு மாத்திரம் salary, அதை வச்சு ஆயிரக்கணக்கான பேர் அதுல ரெக்ரூட் பண்றாங்க. இந்த மாதிரி மைன் வச்சு பாம் பிளாஸ்ட் பண்றதா அவங்களுடைய மெயின் வேலை. இப்ப லாஸ்ட் மந்த்ல 15 policemen were killed in Gadchiroli by using a mine like this. Chhattisgarh, these are the boys. 1500 ரூபாய் சம்பளத்துக்கு அவங்க உயர கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. That is because of the radicalization. Look at the training. This is how they are all trained. Addiction, நான் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்ல விரும்புறேன், தாய் தந்தையர் எல்லாத்துக்கும் நான் சொல்ல விரும்புறேன். இதுல வந்து addiction is very major problem. Like life can take you higher than drugs. Set a goal, work for it, you can become much bigger. You can become an Abdul Kalam. ஆனா ட்ரக்ஸ்ல வந்து மேல 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 போறது தான், கீழே வரவே முடியாது. So addiction for the children is today smoking, tobacco addiction, alcohol addiction and narcotic drugs addiction. That is a problem. Statistics பாத்தீங்கன்னா most of the addicts belong to the age of 18 to 35 years. 76% of opioid dependents in Punjab are 18 years to 30 years. 56% live in rural areas and 21% are farmers. 27% laborers and unskilled workers, 15% businessmen, 14% are transport workers. அந்த டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர் அந்த போதைப் பொருளை போட்டுட்டு வண்டியில் ட்ரக்கை ஓட்டினான்னா நமக்கெல்லாம் என்ன ஆகுங்கிறது வந்து நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். சோ பஞ்சாப் பிக்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு உடுத்தா பஞ்சாப்னு ஒரு பிக்சர் வந்தது, படம் வந்தது, அது பாத்தீங்கன்னா இது it is very true. This is how the whole Punjab landscape looks. This is how the youngsters are all addicted. These are real pictures. 1 in 6 teenagers admit to taking prescription drugs to get high or change their mood. Benadryl அப்படின ஒரு cough syrup இருக்கு, that people take, and so many. I don't want to tell you what all you can do because நான் வந்து உங்களை educate பண்ண மாதிரி ஆயி போயிடும். 90% of the prescription drug addictions are starting at the teenage. இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கா இந்த ப்ராப்ளம் எல்லாம், drug addiction problem பார்த்தா first Kerala 14.2, this is per million population. Maharashtra 12.2, Tamil Nadu 7.7, we are third highest in this thing. Suicide பண்ற டெண்டன்சி நம்ம குழந்தைகளுக்கு அதிகமா போயிருச்சு. நான் இன்டர்நெட் செக் பண்ணா 4-5 வருஷத்துக்கு முந்தி 1,35,000 பேர் தற்கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதே இது வந்து 2,35,000 பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல. அதுல பாத்தீங்கன்னா large percentage is all youngsters who suffer from serious depression problems. Identify that. என்னுடைய clarion call for the parents is identify the depression which is shown by the behavior of your young children. One student kills every 1 hour in India. Maharashtra tops the suicide list. Suicide is the second leading cause of death
in the 18 to 29 age group. Very, very alarming facts. Most suicides in India are by people aged below 44 years. Source is WHO, World Health Organization. நான் சொன்ன அந்த கேஸ் இதுதான். அந்த பொண்ணு வந்து பார்ட்டிக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் ரிஜெக்ட் பண்றதுனால ராத்திரி 1 மணிக்கு அப்பா அம்மா எல்லாம் தூங்கிட்டு இருக்கல, இந்த டவர் ட்வின் டவர்ஸ் தார்தேவில் இருக்கு, போய் அங்கேயே ஒரு instantaneously she jumped and killed herself. Multi-billionaires family. So what I want to say is that you should have a constant communication with your children. If one window closes, 10 doors open. அப்படிங்கிற ஒரு பாலிசி அவங்களுக்கு நீங்க சொல்லணும். அதே மாதிரி இன்னொன்னு, I wanted to show you one more example. Here, Facebook streaming video காட்டிட்டு ஒரு young boy, undergraduate boy of Mithibai College, jumped off the 19th floor at Taj Lands End on April 4th, 2017. Parents வந்து பெங்களூர் இருக்காங்க, அந்த பையனுக்கு பிஜி அகாமடேஷன் கொடுத்து மும்பைல ஜூஹுல அவன் படிக்கிறான். அவனுக்கு என்ன ப்ராப்ளமா தெரியல. He told on the Facebook the whole world that I am going to show a live demo of committing suicide. When people came to know and reached the door, he had already had a big bottle of whiskey, then smoking continuously, eating some pizza and things like that. When the police knocked at the door, he broke open the glass with a chair, jumped out and successfully died. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கணும்னு பாருங்க நீங்க. What kind of a problem? அவர் தாய் தந்தையரை பத்தி கலியமூர்த்தி என்னெல்லாம் சொன்னாரு, all those things he said. What would be the feelings of those parents? தவமிருந்து பெத்து அவனை பணம் செலவு பண்ணி படிக்க வச்சு அவன் Facebookல ஸ்ட்ரீமிங்ல தற்கொலை பண்றான்னா, what? I can't say more than that. So depression, மன அழுத்தம், இது ஒரு பெரிய ப்ராப்ளம். India is among the countries worst hit by depression. Many of us who are moving around us are suffering from depression. நம்ம அதை ஐடென்டிஃபை பண்றதே இல்லை. Particularly குழந்தைகள். 40% of the Mumbai city's youth are depressed. Just 13% parents are aware of it. I am talking about Mumbai, but it can be true of Chennai or Coimbatore also. The rate of depression in India is the highest in the world at around 36%. Nearly 6 million Indians suffer from mental disorders. நம்ம ஐடென்டிஃபை பண்றோமா இல்லையா தெரியாது. 36% of Indians are likely to suffer from major depression at some point in their lives. Accidents, 1,44,000 பேர் இறந்து போறாங்க. அதுல 50 to 60% are youngsters riding motorcycle without helmet and dangerous overtaking. பாத்தீங்கன்னா 86.3% are all traffic related deaths. 400 people die every day. Every day 400 people. 1,44,333. That is the figure last year. So this is the flouting helmet, seat belt rules killed 65,000 Indians last year. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது எல்லாருமே youngsters. என்ன மாதிரி ஒரு லெக்சர் கொடுன்னு ஒரு சின்ன பையனுக்கு சொன்னீங்கன்னா அவன் வந்து என்னை விட பெட்டரா ஒரு லெக்சர் கொடுப்பான். But when he starts the motorcycle outside this hall, you will see he goes without a helmet. That is how killer roads in India claim lives of 56 pedestrians a day. இதுல இந்த ஸ்டாட்டிஸ்டிக் நான் செக் பண்ணல, முதல்ல பார்த்தா தமிழ்நாடு எனக்கு பெரிய ஆச்சரியம். First is Tamil Nadu, number of accidents, 70,000 accidents. Next to Maharashtra, because we are the most advanced states in the country. Blood on roads, overtaking. வயதானவங்க எல்லாம் பண்ண முடியாத வேலை. Overtaking is the biggest cause, 27,000 people. Diverging, crossing, turning right, turning left, merging, all those issues are analyzed. 6 out of 10 teenager crashes. Accident clock, எந்த நடத்துல நடக்குது அதெல்லாம் படிச்சிருக்கோம். These are the things. Violence is the biggest problem again. Youngsters suffer. Road rage னு சொல்றான். அவன் வண்டி ஓட்டிட்டு போகையில யாராவது ஒருத்தர் வந்து அவனுக்கு சைடு கொடுக்கல, இல்ல அவன் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி வண்டி ஓட்டலனா, in Delhi one young fellow went, stopped the vehicle and shot the old man 5 times. 5 times he shot. That is the violence in the heart. So sub inspector gun point la threaten பண்ணா. இது பாருங்க, இதெல்லாம் காஷ்மீர் pictures.
Why I am showing? The children are all school children. அந்த கத்தி பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய வச்சிருக்காங்க. This is how, look at this child, how small he is, and look at the girls. These are all girls. So இது பத்தி பாருங்க, இந்த பொண்ணு புர்கா போட்ட பொண்ணு எந்த ஆங்கர் மனசுல இருந்தா, எவ்வளவு கோபம் மனசுல இருந்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. That you have to analyze. Police is assaulted. பாருங்க police எப்படி அடிக்கிறான்னு பாருங்க நீங்க. Here is a DIG who is suffering from stone throwing. So இதெல்லாம் பாருங்க, these are girls. These are girls again. I am alarmed. கையில என்னெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, பாம் மாதிரி கல்லு வச்சிருக்காங்க. So these are all girls. So I, as a old man, as a grandfather or a father, I am very alarmed at the development of anger. DIG Kashmir, look at the way he is being treated. This is a big problem. Teen mothers, அதுக்கு தமிழ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு எனக்கு சரவணனுக்கு தெரியல, சோ அப்படியே இங்கிலீஷ்ல விட்டுட்டாரு. Teen mothers in USA, 60 lakhs of people are teen mothers. In here we are also following USA, so that is a major problem. You should know child marriages are responsible, also other issues. Motherhood and childhood, facing the challenge of adolescent pregnancy, is a very major issue. I will not deal with it. இதெல்லாம் சொல்லல எல்லாமே கெட்டு போச்சு, எல்லா சில்ட்ரனும் நல்லா இல்லன்னு அப்படி ஒரு பிக்சர் வருதுன்னா it is wrong. There are a lot of achievers, lakhs and lakhs of achievers. PV Sindhu from an ordinary family winning medal after medal in the international arena. Shrikant Kidambi again from Hyderabad, a big achiever. இந்த பொண்ணு வந்து கோலார் ஜில்லால he stood first in the IAS. Father lives absolutely in a kudisai. Even today, either last year or year before last year, this girl stood first in the IAS exam all over the country. Biggest achiever, salutes to her. But look at the achiever. So இதெல்லாம் நீங்க நான் கூட இந்த மாதிரி ஆவேன்னு நீங்க எல்லாம் நினைச்சா it will be nice. A group of youngsters in Manipur converted a barren land completely into lush green forest. Abhinav Gogai and Rohit Saikia from Assam established an online market, ethno shopping, and made it a great achievement. Abdul Kalam, I respected him a lot. I met him every time he came to Mumbai. He says 5 things you have to say, all youngsters particularly. I am the best. I can do it. God is always with me. I am a winner and today is my day. காலையில ஸ்டார்ட் பண்ணல, என்ஜின் ஸ்டார்ட் பண்ணல, இது 5 தரம் நீங்க சொன்னீங்கன்னா day will become much better. So we are the dreamers. 7 words, 7 வார்த்தைகளை மாத்திரம் நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா you are a big achiever in your life. 1 is vision. உங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, என்ன ஆவான்னு நீங்க நினைச்சுக்கிறீங்களோ அதுதான் நீங்க. மைண்ட் is the guide to become. வெள்ளத்து அணையது மலர் நீட்டல், உள்ளத்து அணையது உயர்வு அப்படின்னு சொன்னார். வெள்ளத்துல இருக்கிற லோட்டஸ் லீஃப் மாதிரி எப்படி ஹைட் சேஞ்ச் பண்ணுதோ அதே மாதிரி ஹியூமன் டெவலப்மெண்ட் is depending upon the depth of mind of the person. வெள்ளத்து அணையது உயர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. That's it. Vision, great vision you should have. You should have passion. Whatever you do, if you do in the best possible way, you can become a big success. இன்னைக்கு காலையில எங்கூட ஆனமலையில படிச்ச ஒரு பையன், என்னுடைய கிளாஸ்மேட் போன் பண்ணாரு. அவரு 50 வருஷம் கழிச்சு போன் பண்ணி பேசினாரு. அவர் சொன்னாரு, வந்து நீ சிவானந்தன், நீ என்ன போலீஸ்ல போய் எப்படி நீ மாட்டிட்ட, எனக்கு என்ன ஆகும் உனக்கு அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டா, you are not fit for being in the police அப்படின்னு சொன்னாரு. What is the meaning? That he considered that I will get into trouble. But with passion, if you work 365 days you work, 7 days a week you work without any break and interest and liveliness, you can become a huge success. Courage, you should have the courage of conviction. If you have that, you will become a big winner. Character, Indian character அப்படினு சொன்னா அதுக்கு நிறைய டிஃபரண்டான அர்த்தமெல்லாம் இருக்கு. So we have to develop character like Vivekananda and others describe character. Self belief, I can do, என்னால் முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, if you believe that, you can win. Competence is qualification to do any job. 3க்கு போறதுனா you should have a qualification. That is colleges like this, Sri Krishna College of Engineering and Technology and Sri Krishna Arts and Science College will give you the competence.
But you should have a vision, passion and focus on what you study. Then you get complete. Last but not the least is the discipline. Discipline illama வாழ்க்கையில யாருமே முன்னேற முடியாது. So you should have the 7 words in your mind etched. You will become the biggest achievers in the world. That is passion, vision, courage, competence, self-image, then discipline. These are the 7 words you should have. So if you have that, if you remember that, you'll be a biggest achiever. This is the last slide. This is meant for the parents. Listening to the children and youth is the first step to help them grow healthy and safe. Be connected. That is my advice. Be connected. Connected with your grandparents, connected with your parents, connected with your children, connected with your neighbors and friends, and you will lead a healthy and successful life. I once again thank Sri Ratna Sabhapati and all others concerned in organizing this event. I enjoyed speaking to you, and this is relevant to you. Please remember at least the 7 words. Thank you very much. Mikka nandrigal. Thank you very much. This is my email ID for the youngsters. If you run into a problem, you can always email me. It is dsIVA100@gmail.com. If it is legal, I will help you. If it is illegal, I cannot help you. Thank you so much. Thank you. Thank you, sir, for enlightening the young minds with your thought-provoking words.